ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் கஸ்டமர்ஸுக்கு டிசைன்ஸையும் மாடல்ஸையும் வெரைட்டிஸையும் காமிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. இது உண்மையா? கஸ்டமர்ஸ் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு வரும்போது வெறுமன டிசைன்ஸ் மட்டும்லாம் பார்த்து வரமாட்டாங்க. எமோஷன்ஸ், அக்கேஷன்ஸ், ஃபேமிலி வேல்யூ இது எல்லாமே சேர்த்து அவங்க கொண்டு வருவாங்க. இங்க இருந்து கொண்டு வருவாங்க. அக்கேஷன், ஃபேமிலி வேல்யூ, எமோஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அவங்க முக்கியமா எமோஷனை ரொம்ப அதிகமா சேர்த்து கொண்டு வருவாங்க. ஆனா அதை நம்ம சேல்ஸ் டீம் புரியறது இல்லை. பல ஷோரூம்ல என்ன நடக்குதுன்னா, கெட்ட வார்த்தை தான் முதல்ல கஸ்டமர்கிட்ட பேசுறாங்க. சேல்ஸ் பர்சன் கெட்ட வார்த்தைனா உங்களுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோவை முழுசா பாருங்க. என்னோட பேர் ஆல்பா சின்னராஜா. நம்முடைய கம்பெனி பேர் ஆல்பா பிஹேவியர்ஸ் ட்ரைனிங் கம்பெனி, பீப்புள் டெவலப்மெண்ட் கம்பெனி. பல ஷோரூம்ல ஜுவல்லரியா இருக்கட்டும், ஜவுளி கடையா இருக்கட்டும், பாத்திர கடையா இருக்கட்டும், செல்போன் கடையா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், எல்லா ஷோரூம்லயுமே கஸ்டமர் முன்னால நின்ன உடனே கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. அது என்ன கெட்ட வார்த்தைனா, வாங்க சார் என்ன பார்க்கலாம், வாங்க மேடம் என்ன பார்க்கலாம், இதுதான் கெட்ட வார்த்தை. சைக்காலஜிக்கலா வாங்க சார் என்ன பார்க்கலாம், வாங்க சார் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை அக்கார்டிங் டு மீ. ஏன் அப்படின்னா, கஸ்டமர் பார்க்க வர்றாரா, வாங்கிட்டு போக வர்றாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ஷோரூம்க்கு வரக்கூடிய கஸ்டமர் உங்க முன்னால நிற்கக்கூடிய அந்த மனிதரோ மனுஷியோ வாங்கிட்டு போகணுமா, பார்த்துட்டு போகணுமா? நாம கொடுக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட கஸ்டமருடைய பிரெயின்ல கொடுக்கும். வாங்க சார் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நல்ல வார்த்தை. வாங்க மேடம் என்ன டிசைன் வாங்கலாம், என்ன டிசைன்ல வாங்கலாம், என்ன ப்ராடக்ட் வாங்கலாம். ஜுவல்லரியில நம்ம முக்கியமா அந்த வேர்ட் ஷிஃப்டிங் நிச்சயமா இது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா கஸ்டமருடைய மைண்ட் செட்ல என்ன நினைக்கும், என்ன நினைப்பாங்க, இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம், சும்மா பார்த்துட்டு போறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உள்ளுக்குள்ள டெப்தா உள்ள போயிடும். அதை உருவாக்குறது யாரு? அந்த கெட்ட வார்த்தையை உருவாக்குறது யாரு? நாம. அது பலசரக்கு கடையா இருந்தாலும் சரி, பெரிய கார் ஷோரூமா இருந்தாலும் சரி, வாங்க சார் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற அந்த மேஜிக்கல் வேர்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை இங்க கஸ்டமரா நிறைய பேர் இந்த வீடியோவை வாட்ச் பண்றவங்களும் இருப்பீங்க. கவனிச்சு பாருங்க, நிறைய சேல்ஸ் பர்சன்ஸ் வாங்க மேடம் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கறதே இல்லை. இங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம், சேல்ஸ் மேனேஜர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய சேல்ஸ் டீம் கெட்ட வார்த்தை பேசணுமா அப்படின்னா நாம அந்த டீமை எப்படி அடுத்த லெவல் சைக்காலஜிக்கல் பாசிட்டிவ் ஷிஃப்டிங்க்கு கொண்டு போகணும். வாங்க சார் என்ன வாங்கலாம், வாங்க சார் என்ன வாங்கலாம், வாங்க மேடம் என்ன வாங்கலாம், வாங்க மேடம் என்ன டிசைன் பாக்குறீங்க, வாங்க மேடம் என்ன காய்கறி வாங்குறீங்க. அது காய்கறியா இருந்தாலும் சரி, வோல்க்ஸ்வேகன் காரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாங்க சார் என்ன வாங்கலாம். இந்த வேர்டை இந்த சேனல்ல நாம இப்ப சைக்காலஜிக்கல் ஷிஃப்டிங்ல நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய கம்பெனி பேர் ஆல்பா பிஹேவியர்ஸ். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நிறுவனத்திற்கு பயிற்சி வேணும்னா நீங்க எங்களுக்கு இந்த நம்பர்ல கால் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாப்பி சேல்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ், ஹாப்பி டீம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.